ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா 2 நாள் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவீங்க? சாப்பாடு என்னடி சாப்பாடு? மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம். 2 நாள் என்ன 3 நாள் கூட உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வா. இந்த வருஷம் கடன் வாங்கியாவது லவர்ஸ் டே கொண்டாடலாம்னு இருக்கிறேன். ஏய் பக்கி சொல்லவே இல்ல, உனக்கு லவர்லாம் இருக்கா? கடன் வாங்க போறதே லவர் வா. இல்லம்மா, இன்னைக்கு உங்க கெட்டப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஏன் கெட்டப்பு அழகாவே இருக்கு? அது ராட்சசி கொண்டப்பட்ட மாதிரியே இருக்குமா? சாம்பார் ஆப் எனக்கு. ஹலோ, லொகேஷன் வந்துட்டீங்களா? இதோ கீழே வரேன். யார் வந்திருக்கா? எங்க போற? நடக்க மலைப்பா இருக்கு, அதான் கேப் புக் பண்ணிருக்கேன். நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். கேப் புக் பண்றதுக்கு பாலே ஆர்டர் பண்ணிக்கலாமே. அந்த அறிவுமை இருந்தா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ண போறேன்? ஆனந்து, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? திரும்ப வாவ், ஜெமின் வீட்டு நைட்டி சூப்பர். என்னது நைட்டியா? ஆமா, இல்லையா பின்ன? யூனிக்கா ஒரு Dress வாங்கிருக்க, நைட்டின்னு சொல்ற? ஏய், இத பாக்கும்போது இந்த வடிவேல் வருவார்ல, துபாய் வேட்டி போட்டுட்டு, அந்த மாதிரி துபாய் நைட்டி மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா. சார், குழந்தைக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். எத்தனை குழந்தை வேணும்? குழந்தைன்னா அனாதை குழந்தைடா, பரதேசி. சாம்பார் ஆப் எனக்கு. ஹலோ, பிரஸ்டீஜ் கம்பெனிங்களா? தம்பி, குக்கர் விசில் அடிக்கும் போது அது எத்தனாவது விசில் சொல்ற மாதிரி எதுவும் மாடல் இருக்குதா? ஏன்னா நம்ம போன் பார்த்துட்டு இருக்கும் போது எத்தனை விசில்னு கணக்கு வச்சுக்க முடிய மாட்டேங்குதுப்பா. ஓ, அந்த மாதிரி எதுவும் மாடல் இல்லையா? சரிப்பா. ஏங்க, அந்த மாதிரி மாடல் எதுவும் இல்லையா? அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்க தான் மாடல். எத்தனை விசில் வருதுன்னு பார்த்து நிப்பாட்டுங்க. முதல்ல விசில போடுங்க. இது வேற ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. வேகமா வேற போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட ஸ்கூட்டில செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு கிக்கர் மட்டும் இது பண்ணி தருவீங்களா? ধনকে দেখলু তুই ননিস না মনকে চিনলু না। ஐயோ, கீ இங்க இருக்கு. எங்க போட்டேன்னு தெரியலையே. என்னடி தேடிட்டு இருக்க? அபி, என்னோட பைக் சாவி திரும்பி தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன். அது உன் ஜீன்ஸ்லயே இருக்கு. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் என் ஃபேமிலி, என் ரத்தம், என் ஜீன்ஸ், என் ஃபேமிலி இழுத்துட்டே இருப்ப? நீ தேடி கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல அபி. என் ஃபேமிலி நல்லா இழுத்துட்டு அசிங்கப்படுத்தாது. என்ன கேவலமான புத்தி உண்டு. உன் பேண்ட் பாக்கெட் ஜீன்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன். சாம்பார் ஆப் எனக்கு. ஜீன்ஸ். சரியா? ஆமா, நான் பீச்சுக்கு போவேன், சினிமாக்கு போவேன், பார்க் போவேன், எல்லா இடத்துக்கும் போக தான் செய்வேன். நீ ஏன் என்ன கேக்குற? சரியா? வாயை மூட்டு கம்முன்னு இருந்துக்கோ. போன கொடு. ஏய், நான் பீச்சுக்கு போறது, பார்க்கு போறது, சினிமா தேட்டருக்கு போறதெல்லாம் உனக்கு ஏன் சொல்லணும்? உனக்கு ஏன் நீ கேக்குற? அந்த கட் பண்றாடி, பயந்துருப்பா. கொடு. ஆமா, யாரு? உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டி தான். எக்ஸு எப்படி இருக்க? இவன் தான் புது பாய் ஃப்ரெண்டா? என்ன கோமாளி மாதிரி இருக்கான்? என்ன ப்ரோ, போஸ்ட்மேனா? இல்லை, ரோஸ்ட் மேன். என்ன சொல்லி கழட்டி விட்ட? வேலை இல்லை, பணம் இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, ட்ரக் அடிக்ட்டு. ஆனால் இப்போ பாரு, ஐ காட் எ ஜாப், ஐ காட் எ பைக். ட்ரக்ஸில் எனக்கு தோட பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வாழ்க்கை ஒரு வட்டம்டி. போஸ்ட்மேன், இப்போ வருத்தப்படுறியா? பொறாமப்படுறியா? கான்ஸ்டபிள், என்னோட கேக்கே எடுத்துங்க. ஓகே சார். என்னடா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ வந்து உங்க லவரோட இந்த வேலண்டைன்ஸ் டேவை ஹாப்பியா கொண்டாடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, என்னைக்குமே லவ்ல விட்டு கொடுத்து போங்க. நீங்க லவ் பண்றவங்களுக்கு என்னைக்குமே உண்மையா இருங்க. அதான் லவ்ல மிகப்பெரிய விஷயம். எந்த ஒரு சீக்ரெட்ஸ் இருக்க கூடாது லவ்வர்ஸ்க்குள்ள. ஆமா, கரெக்ட். அப்புறம் ஒரு நிமிஷம், ஃபோன் புது நம்பரா இருக்கு, அட்டெண்ட் பண்ணுங்க. நமக்குள்ள என்ன சீக்ரெட்ஸ்? ஹலோ, ஹாய்டா, ஐஷு பேசுறேன்டா. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு.
அதனால தான் நான் ஃப்ரெண்டோட நம்பர்ல இருந்து கால் பண்ணேன். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உன் பொண்டாட்டியை கழட்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஏய் நீ போயிட்டு ஆர்டர் பண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா. தம்பி மெனு. ஓ இதுதான் மீனுவா? தம்பி எனக்கு ஒரு மீனு. நாங்க நீங்க கேட்டது மீனு 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 நான் கேட்ட மீனு. அப்ப இது என்னது? என்ன இது இது இதை நான் கேட்டேன். ஏய் என்ன ஹோட்டல் இது? அவன் மீன் கேட்டான், மீன் விட்டு உட்கார வச்சிருக்கேன். நான் கேட்டது என்ன அட்டியா கேட்டேன். நான் அட்டியா தினது கொடுக்குறேன். போடா மீன் விட்டுனாடா. பொண்ணு வருது. போடா. உங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா நெட்டா ஹைட்டா வளர்ந்துருக்கீங்கல்ல? நல்லா தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்தி அப்படியே தொங்கி தொங்கி வளர்ந்தீங்களோ? ஓவரா பேசுறா. சச்சா நம்பாளு 1000 இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தானே இவ்வளோ. அது உன்னோட அந்த சின்ன தம்பி இருக்கால, நல்லா கேரளா பழபஜிக்கு நல்லா சுத்தி ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே டைட்டா கட்ட மாதிரி இருப்பான். ஆக்சுவலி நீயும் உங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஸ்கூட்டர்ல போகும்போது பாக்குறதுக்கு அந்த காலத்து கார்ட்டூன் நெட்வொர்க் கேரக்டர்ஸ் மாதிரி இருப்பீங்கடா. இல்ல சொல்லான்னு இருந்தேன். உங்க அப்பா இருக்கான்ல அவன். ஹலோ நீ என்ன எங்க அப்பாவை அவன் பேசுற? என் குடும்பத்தையே வச்சு கழுவி ஊத்தினடி. உங்க அப்பனை வெறும் அவன் தானடி சொன்னேன். நான் உங்க வீட்டுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உங்க வீட்டு கண்ணுடா. ஆனா நீ பேசக்கூடாது. மரியாதை திருப்பி கால் பண்ணி சாரி கேட்டு கண்ணு. என்னடி லாஜிக்? ஏய் வாடா போலாம். வாடா மண்டை. ஏய் மண்டை கண்டன்னு சொன்னா அவ்வளவுதான் உனக்கு. ஏண்டா இவ்வளவு பெரிய மண்டன் தான் மண்டன் தான்டா சொல்லுவாங்க. ஏய் இது மண்டை இல்லடா, ஏர் நெத்தி. ஏர் நெத்தி அது பேர். நெத்தினா இது வரைக்கும் இருக்கணும், அதான் நெத்தி. இதுக்கு மேல இங்கெல்லாம் இருந்தா ஏர் நெத்தி கிடையாது. ஏய் அவ்வளவுதான் உனக்கு. நல்லா பாறாங்கல் மாதிரி மண்டையை வச்சுக்கின்னு ஏர் நெத்தியா வந்து தொலை. மண்டையா சொல்ற? 6 months later. ஏய் என்னடா இது? எனக்காச்சும் சைட்ல கொஞ்சம் முடி இருக்குடா, உனக்கு பொழுக்கட்டின்னு வலிக்கி இருக்கு அப்படியே மொத்தமா. ஏய் இது புது ஹேர் ஸ்டைல்ரா, ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல்ரா. வின் டீசல் ராக்லாம் வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க, அதுக்காக வச்சிருக்கேன். ஹே சை பேசாதடா, நல்லா வழுக்கையா வந்து போட்டு வின் டீசல் ராக்குன்னு போறேன். போடா செரா செரா போடா போடா வா. நமக்கு சொட்டை ஒழுங்கு தெரிஞ்சிருந்தா இவனை கிண்டல் பண்ணாமலே யாரும் சொட்டை கட்டம்லாம் சொல்லாதீங்கடா. எப்போ முடி கொட்டி தொலைன்னு தெரிய மாட்டேங்குது. ஏய் மண்டா. ஏய் மண்டையா? போனா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்ன போனா பண்ணுவ? எனக்கு முன்னாடி நீ செத்துட்டாவா? ஏய் புனா புனா என்ன யோசிச்சுட்டு இருக்க சொல்லு. என்ன பண்ணுவேன், ஒரு வாரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்படியா? சரி உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஏய் என்ன சொல்லு. நானா? நீ போன சோகத்துல நானும் செத்துலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாம்பார் ஆப் எனக்கு.